friends, welcome back to English Teacher channel. This is Manu. In this lessons, what's the difference between do you and are you? So, do you na enna, are you na enna அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா இனி அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது. Do you and are you இது ரெண்டுமே நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா கொஸ்டின் ஒரு விஷயத்தை கொஸ்டினாக கேட்கும்போது நம்ம பயன்படுத்துவோம். do யூவை எங்கே யூஸ் பண்ணணும், are யூவை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய வியூவர்ஸ்க்கு இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ do you அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் do you நம்ம பார்க்கலாம். do youனா என்ன அப்படின்னா do அப்படின்னு சொல்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய். do வந்து தமிழில் சொல்லும்போது செய், சரியா நம்ம சொன்னோம்னா செயல். ஓகே, செய்கிறது ஒரு செயலை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அப்போ do அப்படிங்கிறது வந்து செயல், செயலை குறிக்கிறத நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன். ஓகே, செயலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்போ இங்க டூங்கிறது எங்க வரும் அப்படின்னா ஆக்ஷன் வேர்புக்கு வரும். ஓகே, ஆக்ஷன் வேர்பு, ஒரு வேர்பு ஆக்ஷனை குறிக்கும் போது நம்ம ஆக்ஷன் வேர்புன்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது இதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பிளேங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகே, குக் அது ஒரு ஆக்ஷன். ஓகே, ரீட் ரைட் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷனில் இருக்கும். வெர்ப் ஒன்னா தெரியும் இல்லையா, பேஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற பேஸ் வேர்ப். ஸோ இந்த மாதிரி ப்ளே அப்படிங்கிறதும் சரி, குக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ஷன், அதாவது இங்கே டூவை குறிக்குது, செயலை குறிக்குது. ஸோ அந்த செயலை செய்கிறவங்களையும் நம்ம எழுதணும். ஸோ அப்போ கொஷின் கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும், do you play? ஓகே, do you play அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் விளையாடுறீங்களா, ஓகே நீங்கள் அல்லது நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், do you play, நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நீ விளையாடுறியா, அப்போ யூ பிளேன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது விளையாடுற செயலை நம்ம சொல்லும்போது அந்த வேர்பு டூ வேர்ப்பை நம்ம போட்டு தான் செய்யணும். ஓகே, அப்போ டூங்கிறது செயல், அடுத்து சப்ஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். டூவை வச்சு நீங்கள் ஒரு கொஷின் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கொஷின் எப்படி இருக்கணும் அப்படின்னா do you வந்துட்டா, ஓகே do youன்னு வந்துட்டா அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான் வரும். ஓகே, do you play cricket? ஓகே, நீ கிரிக்கெட் விளையாடுறியா? do you cook the dinner? நீ டின்னர் சமைக்கிறியா? அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். ஒரு செயலை செய்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் சொல்லுவோம். வெர்ப் ஒன் ஃபார்மேஷனை வச்சு நீங்கள் கொஷின் கேட்குறதா இருந்தால் நீங்கள் எதை போட்டு தான் எழுதணும் அப்படின்னா டூவை போட்டு தான் எழுதணும். ஓகே, அப்போது நீங்கள் வெர்ப் ஒன்னை வச்சு ஒரு கொஷினை மேக் பண்ண போகிறீங்கன்னா எதை வச்சு எழுதணும், do you வச்சு தான் எழுதணும். ஸோ வேறு எதுவுமே வராது. do youன்னு வச்சு நீங்கள் எந்த கொஷின் கேட்குறதா இருந்தாலும் அதில் வெர்ப், அதாவது மெயின் வேர்ப் வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த வெர்ப் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் வேர்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு மெயின் வேர்ப்பு. அப்போ இங்கே டூங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸு இல்லை கொஷின் வேர்ப்னு சொல்லலாம், டூ வேர்ப்னு சொல்லலாம். டூயோ வச்சு நம்ம கொஷின் கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான் இருக்கும், வேறு எதுவுமே வராது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இதில் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். do you listen? do you listen, நீ கவனிக்கிறியா கேட்பாங்க இல்லையா, கிளாஸில் அடிக்கடி கேட்பாங்க do you listen, நீ கவனிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கே கவனிக்கிற செயல் வந்து வெர்ப் ஒன் ஃபார்மேஷனில் இருக்குது, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், do you யூஸ் பண்ணியிருக்கோம். do you know? நோங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் வெர்ப் ஒன் தான். ஓகே, நோங்கிறதும் வெர்ப் ஒன் தான். அப்போ do you know, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கிளாஸில் டீச்சர் கொஸ்டின் கேட்கும்போது என்ன செய்வாங்க, எல்லாரும் கை தூக்குவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, do you know the answer அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா do யூஸ் பண்ணுறோம். do you speak? நீ பேசுவியா கேட்பாங்க இல்லையா. எப்போவுமே அமைதியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் திடீர்னு பேசும்போது என்ன சொல்லுவாங்க, do you speak, நீ பேசலாம் செய்வியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கேட்குறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ நம்ம do youவை வச்சு ஒரு கொஷினை மேக் பண்ணும்போது அந்த கொஸ்டின் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷனில் தான் வரும். இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். வெர்ப் ஒன் ஃபார்மேஷன்னா என்ன சொல்லுவாங்க, பேஸ் வேர்ப்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரெசன்ட் வேர்ப் எல்லாமே என்ன அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு do youவை வச்சு கொஷின் மேக் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ are youவை வச்சு பார்க்கலாம். do you வந்து ரொம்ப ஈஸி தான், do you வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. are you வந்து அதுவும் சிம்பிள் தான், ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தானே பார்த்துருக்கோம், ஆனால் அதில் ஒரு 2-3 இது வரும், ஆனால் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு are youவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரை நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், பி வேர்ப்னு சொல்லுவோம். ஆரை என்ன சொல்லுவோம்? பி வேர்ப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பி வேர்ப்ல நம்மளுக்கு இங்கே டூ யூக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், பேஸ் வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து நம்மளுக்கு நவுன் வரும். ஓகே, ஆர்யூக்கு அடுத்து நவுன் வரும், அடுத்து அட்ஜெக்டிவ் வரும். நவுன் வருது, அட்ஜெக்டிவ் வருது, அடுத்து ப்ரிப்போசிஷனும் வரும். ஓகே, ப்ரிப்போசிஷன் வரும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸும் வரும். ஸோ கண்டினியூஸ் டென்ஸும் வரும். ஸோ அப்போ 4 மெத்தடுமே நம்மளுக்கு வருது. டூ யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டூ யூக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் மட்டும் போட்டு அந்த இதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸி, வெர்ப் ஒன் போட்டு வச்சு நம்ம கொஷினை மேக் பண்ணிடலாம். ஆனால் ஆர்யூவை பொறுத்த வரையிலையும் நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்னா, ஆர்யூக்கு அடுத்து நம்மளுக்கு நவுன் வருது, அட்ஜெக்டிவ் வருது, ப்ரிப்போசிஷன் வருது, அடுத்து கண்டினியூஸ் டென்ஸும் வருது. ஏன் கண்டினியூஸ் டென்ஸ் வருது அப்படின்னா பி வேர்ப் வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? எஸ், கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடும். ஸோ அந்த இதுவும் வருது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்யூவை வச்சு கொஷின் மேக் பண்ணும்போது நம்ம நவுன் வரும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிடலாமா? நவுனை வச்சு எப்படி கொஷின் மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆர்யூவை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆர்யூ அண்ட் இந்தியன், ஆர்யூ அண்ட் இந்தியன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்தியரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியர் அப்படின்னு சொல்கிறது அது என்ன அப்படின்னா நவுன். அப்போ நீங்கள் இந்தியரா அப்படின்னு கேட்கும்போது ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து நீங்கள் ஆசிரியரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா டீச்சர்னா என்ன அப்படின்னா நவுன் தான். அடுத்தது பாருங்க, ஆர் யூ எ சிங்கிள், இதுவும் கேட்பாங்க. இப்போ இது நிறைய பார்ச்சுலர்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஆர் யூ சிங்கிள், நீங்கள் சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ யார்கிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சிங்கிளாக இருக்காங்களா இல்லை மிங்கிளாக இருக்காங்களான்னு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆர் யூ சிங்கிள், நீங்கள் சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டுட்டு தான் என்ன செய்வாங்க? ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நவுனில் வந்துடுது. ஸோ அப்போ நவுன்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தா ஆர்யூக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. ஓகே, நம்ம அதில் பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ யூக்கு அடுத்து நம்மளுக்கு ஆக்ஷன் வேர்ட் வந்துடும், அதாவது ஆக்ஷன் வேர்ப் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த ஆர்யூக்கு அடுத்து நம்ம நவுனு தான் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ ஆர் யூ ஹாப்பி, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்போம். அந்த ஹாப்பிங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டால் அது அட்ஜெக்டிவ். ஆர் யூ ஹங்க்ரி, உனக்கு பசிக்குதா, இது எல்லாமே என்ன அப்படின்னா செயல் கிடையாது. ஓகே, ஒரு விதமான ஃபீலிங். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த நவுன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றது. அந்த மாதிரி சொல்லும் போது அதில் ஆக்ஷன் கிடையாது. அது மாதிரி அட்ஜெக்டிவ் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இதில் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, அது அவங்களோட இன்னர் ஃபீலிங். ஓகே, இப்போ வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அப்போ சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஃபீலிங் தான். ஆர் யூ ஹாப்பி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆர் யூ ஹங்க்ரி, நீங்கள் பசியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் தான். அடுத்தது பாருங்க, ஆர் யூ டயர்ட், நீங்கள் டயர்டாக இருக்கீங்களா, அதாவது சோர்வாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆர் யூ டயர்ட், நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஆர்யூவை வச்சு நம்ம நவுன் பார்த்துட்டோம். நவுன்கிறது என்ன அப்படின்னா அண்ட் இந்தியன், அ டீச்சர், இது எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா நவுன்ல வந்துடும். அதுவே அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஹங்க்ரி, அதுவே அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஹங்க்ரி, ஹாப்பி, சேட், டயர்டு, அப்புறம் ஃப்ரீ, இந்த மாதிரி இதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷனல். ப்ரிப்போசிஷன்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூலில் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூலில் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கூலுங்கிறது நவுன் தான், அட்டுங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனை வச்சும் ஆர்யூவை கொஸ்டின் மேக் பண்ணலாம். ஆர் யூ அட் ஸ்கூல், நீ ஸ்கூலில் இருக்கிறியா? ஆர் யூ அட் ரூம்,
நீ ரூம்ல இருக்கிறியா? ஓகே, நீ ரூம்ல இருக்கிறியா? அடுத்தது பாருங்க, ஆர் யூ இன் ஃபேஸ்புக்? ஆர் யூ இன் எஃபி? அதாவது எஃபினா ஃபேஸ்புக். ஓகே, ஆர் யூ இன் எஃபி? நீ ஃபேஸ்புக்ல இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஆர் யூ இன் எஃபி இன் யூஸ் பண்றோம். இது எல்லாமே எப்படி வந்திருக்கு அப்படின்னா ப்ரிபோசிஷன்ல வந்திருக்கு. கொஸ்டினை மேக் பண்ணிருக்கோம். ஆர் யூ வச்சு கொஸ்டின் மேக் பண்ணும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன் பார்த்தோம், அட்ஜெக்டிவ் பார்த்தோம், அடுத்து ப்ரிபோசிஷன் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆர் யூ. ஓகே, ஆர் யூக்கு அடுத்து இங்க கண்டினியூஸ் டென்ஸ்னு வந்துட்டாலே என்ன வந்துடும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு வந்துடும். பிளஸ் ஐஎன்ஜின்னு வந்துட்டாலே அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ ஆர்யூல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். ஆனால் வெர்ப் 1 ஃபார்மேஷனோ இல்லை வெர்ப் 3 ஃபார்மேஷனோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது டூ யூக்கு அடுத்து வெர்ப் வரும். ஆனால் அந்த வெர்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ் வெர்ப், அதாவது ப்ரெசன்ட் வெர்ப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பார்க்குற ஆர்யூல வெர்ப் சென்டென்ஸ் வரும், அந்த வெர்ப் ஆக்ஷன் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கும். ஆர் யூ வாட்சிங் டிவி? நீ டிவி பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணலாம். ஓகே, டு யூ வாட்சிங் டிவி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு, அது ராங்கான ஆன்சர். டு யூ வாட்ச் அப்படின்னு வேணா கேட்கலாம். ஒருவேளை நான் இதை டூ வச்சு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டு யூ வாட்ச். வாட்சிங்னு யூஸ் பண்ணக்கூடாது. டு யூ வாட்ச் டிவி? நீ டிவி பார்க்குறியா? ஓகே, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸ்ல இருக்குது. ஆனா நீ டிவி பார்க்குறியா அப்படிங்கிறது அது வந்து கண்டினியூஸ்ல இல்லை, நடந்துட்டு இருக்கு, ஆனால் அது கண்டினியூஸ்ல இல்லை. டூ யூவை வச்சு நீங்க வெர்ப் எழுதுறதா இருந்தா அது பேஸ் வெர்ப்ல தான் வருமே தவிர கண்டினியூஸ்ல வராது. கண்டினியூஸ்ல வந்திருந்தது அப்படின்னா அங்க நீங்க ஆர்யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? நீ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். நீ இப்ப படித்துக் கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? ஓகே, நீ இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டடியிங் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணும்போது நம்ம டூ யூ யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஆர் யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆர் யூ ஒர்க்கிங் டுடே? ஆர் யூ ஒர்க்கிங் டுடே? ஆர் யூ ஒர்க்கிங் டுடே? நீ இன்னைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆர் யூ ஒர்க்கிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங்கிறது வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, டூ யூன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது டூ யூக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா வெர்ப் 1 வரும், வெர்ப் 1 வரும். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டினை மேக் பண்ணணும். வெர்புக்கு அடுத்து நமக்கு தேவையான சென்டென்ஸ் மேக்கிங்கை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஆர்யூ. ஆர்யூவை பொறுத்தவரையிலும் இதுல என்னென்ன வருது அப்படின்னா நவுன் வரும், அடுத்து அட்ஜெக்டிவ் வரும், அடுத்து ப்ரிபோசிஷன் வரும், அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஸோ இந்த நாலுமே என்ன செய்யும் அப்படின்னா ஆர்யூக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 5 எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். இந்த 5 எக்ஸசைஸ்லையும் 5 அவுட் ஆஃப் 5 யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கான 5 எக்ஸசைஸ் இதோ. இதுக்கு நான் உங்களுக்கு 10 செகண்ட் கொடுக்குறேன். இந்த 10 செகண்டுக்குள்ளே என்னென்ன ஆன்சர் வரும்னு டக்கு டக்குன்னு என்ன செய்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. இதில் 5 அவுட் ஆஃப் 5 யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதில் கண்டிப்பாக 5 அவுட் ஆஃப் 5 நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடுவீங்க. ஸோ உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ட்ரை பண்ணுங்க. ஓகே, எஸ் எனஃப். ஸ்டாப் ரைட்டிங். ஓகே, இப்போ கவனிக்கலாமா? ஓகே, டேஸ் லைக் மேங்கோஸ் அப்படின்னு இருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா டேஸ் லைக் மேங்கோஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க லைக்ங்கிறது என்ன அப்படின்னா எஸ், கரெக்டாக கண்டுபிடிங்க. எஸ், லைக்ங்கிறது வெர்ப் 1 ஃபார்மேஷன். வெர்ப் 1 வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? யாரெல்லாம் டூ யூன்னு எழுதியிருக்கீங்க? எஸ், எனக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, டேஸ் அ ஸ்டூடெண்ட். நீ ஒரு மாணவனா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா உனக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அங்கே வந்து வெர்பொன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஸ் அ ஸ்டூடெண்ட், நீ மாணவனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவன் அப்படிங்கிறது என்ன வந்துடும்? எஸ், நவுன் வந்துடும். அப்போ நவுன் வந்தால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கரெக்ட், ஆர் யூ யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, டேஸ் பிஸி நவ். ஓகே, பிஸிங்கிறது என்ன? எஸ், அட்ஜெக்டிவ். பிஸிங்கிறது அட்ஜெக்டிவ். பிஸிங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எஸ், இங்கேயும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆர் யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம லைக்குக்கு என்ன போட்டோம் அப்படின்னா டூ யூ போட்டோம். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்? ஆர் யூ போட்டோம். இங்கே பிஸிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், அதனால என்ன போடுறோம்? ஆர் யூ போடுறோம். அடுத்தது பாருங்க, டேஸ் பெயிண்டிங் த வால். ஓகே, சுவற்றில் படம் வரைந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எஸ், இங்கே வெர்போட என்ன போட்டிருக்காங்க? பெயிண்ட் அப்படிங்கிறது வரைகிறது. இங்கே பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது வெர்போட என்ன சேர்த்துருக்காங்க? ஐஎன்ஜி வந்திருக்கு. ஓகே, வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா ஆர் யூ. ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அதனால நம்ம ஆர் யூ போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் ஹேவ் அ பெட். ஹேவ் அ பெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஹேவ்ங்கிறது என்ன? ஓகே, ஹேவ்ங்கிறது என்ன? எஸ், ஹேவ்ங்கிறது வேர்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், டேஷ்க்கு அடுத்து என்ன வரும்னு பார்க்கணும். ஹேவ்ங்கிறது வேர்பு. இந்த வேர்பில் ஐஎன்ஜி போட்டு வந்திருக்கா? இல்லை. ஸோ வேர்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேர்ப் என்ன இருக்குன்னா வெர்போன் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன தான் போடணும்? டூ. டூ யூ ஹாவ் பெட்? டூ யூ ஹாவ் அ பெட்? உங்ககிட்ட பெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ஸில் 5 out of 5 யாரெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸசைஸ் டு ஆல் ஆஃப் தம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். டேஸ் லிவ் நியர் ஹியர். ஓகே, டேஸ் லிவ் நியர் ஹியர். நீங்கள் பக்கத்தில் வசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க அப்படிங்கிறத, ஸோ இதுக்கு நீங்கள் டூ யூ போடுவீங்களா ஆர் யூ போடுவீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you to clicking my videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.